வணக்கம், வெல்கம் பேக் அவர் சேனல் எஸ்ஆர் டெக்டைல்ஸ் அண்ட் டெய்லர். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 2 மேரேஜுக்கு டிசைனர் ப்ளவுஸஸ் ஸ்டிச்சிங் பண்ண வீடியோ தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா டிசைனர் ப்ளவுஸுமே ஸ்டிச்சிங் பண்ணும்போது வீடியோ என்னால் எடுக்க முடியல. அதனால் ஸ்டிச்சிங் பண்ணி அந்த வீடியோவை அப்படியே எடுத்து ரேட்டை மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கேட்குற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறது, எப்படி சரியான முறையில் தைப்பது, கஸ்டமர்களை எப்படி கவர்வது, கஸ்டமர்களை எப்படி வர வைப்பது, இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்காக சின்னதாக ஒரு மோட்டிவேட் வீடியோ தான், சரிங்களா? என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நல்ல சேனலை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த சேனலில் முழுமையாக பாருங்கள். துணியோட அளவு சரியாக இருக்கணும், தேவையான அளவு பொருட்கள் இருக்கணும். ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு சரியான அளவுகளை மார்க் பண்ணி கட் பண்ணுவது, இந்த மாதிரி நிறைய நுணுக்கங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ, லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ ரெண்டுமே வீடியோவை முழுசாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட ஓல்டு சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ, லைனிங் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோலாம் போட்டிருக்கேன். போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். புரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன், சரிங்களா? அப்படி உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் எனக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கட்டிங் சரியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ப்ளவுஸு கண்டிப்பாக சரியான முறையில் முழுசாக ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்க முடியும். ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு மெயின் அளவு பார்த்திங்க அப்படின்னா கப் ஷேப் மட்டும்தான். கப் ஷேப் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மற்றபடி எல்லாமே சரியாக ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்க முடியும். அடுத்தவங்க கூட உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க. இந்த உலகத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரே காரணத்துக்காக பிறந்தவங்களே கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. வெவ்வேறு காரணத்துக்காக படைக்கப்பட்டவர்கள். ஸோ உங்களோட ஒர்க்கு என்னவோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக முன்னேறி வர முடியும். முன்னேற ஒரே தொழில் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தையல் தொழில் தாங்க. வீட்டில் இருந்துகிட்டே வேலையெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு டைம் கிடைக்கும் போது சாதாரணமாக மினிமம் 2 லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணால் போதும். ஒரு லைனிங் ப்ளவுஸ் 200ரூவா, 2 ப்ளவுஸ் 400ரூவா. அப்படி முடியல அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ் ஒரு ப்ளவுஸுக்கு 100ரூவா, 3 ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா 300ரூவா. எல்லா வேலையும் பார்த்துட்டு வீட்டிலேருந்தே கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். நார்மல் லைனிங் ப்ளவுஸ் திருத்தமாக கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ கற்றுக்கிட்டு ஃபினிஷிங் நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டிசைனர் ப்ளவுஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரிங்களா? அதனால் டிசைனர் ப்ளவுஸ் ஒரு பெரிய விஷயமே இல்லை, கஷ்டமே கிடையாது, சரிங்களா? லைனிங் ப்ளவுஸை ஸ்டிச்சிங் பண்ண கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா டிசைனர் ப்ளவுஸ் தாராளமாக கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணலாம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்ன ஒர்க்கோ என்ன அளவோ அதிலிருந்து நார்மலாக 6, 7, 8 இன்ச்சு வச்சோம் அப்படின்னா டிசைனர் ப்ளவுஸ்க்கு நல்லா இருக்காது. அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக 9, 10, 10 இன்ச்சு 11 இன்ச்சு வரைக்கும் நம்மளோட இறக்கம். அவங்களோட அளவு என்னவோ அதில் தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கழுத்தை இறக்கிக்கோங்க. டிசைனர் ப்ளவுஸை பொறுத்தளவுக்கும் நெக்கை இறக்கி ஸ்டிச்சிங் பண்ணால் தான் அது பார்க்க நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். நெக்கு இறக்கிட்டு அந்த ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி லேஸ் யூஸ் பண்ணி எந்த சாரீக்கு எந்த மாதிரி டிசைன் ஸ்டிச்சிங் பண்ணால் நல்லா இருக்கும்னு நீங்கள் இமேஜ் பண்ணி அவங்களுக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக தட்டி தூக்கிடலாம், சரிங்களா? எந்த ஒர்க்கையும் கஷ்டம்னு நினைக்காம ஈஸியாக நினச்சி எல்லாத்தையும் சந்தோஷமாக பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா சம்பாதிக்க முடியும். லாபம் தர ஒரே பிஸ்னஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தையல் தொழில் மட்டும்தான், சரிங்களா? டிசைனர் ப்ளவுஸை பொறுத்தளவுக்கும் நம்ம என்ன வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக ரோப்பு, இந்த ஹேங்கிங் வைக்கிறோம்ல, இதெல்லாம் நம்ம ரெடிமேடாக வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா லேஸ் யூஸ் பண்ண சொல்கிறாங்க, அதே மாதிரி கிளாத்லேயே டிசைனை வைக்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கோங்க, வீடியோ நிறைய பாருங்கள், இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தவங்க தைக்க வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் டிசைனை அனுப்பிச்சி விடுங்க. அந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த இமேஜ் என்னவோ அதே மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துருங்க உங்களோட ஸ்டைலில், சரிங்களா? தையல் தொழிலில் வச்சுருக்கவங்க என்றைக்குமே ஏழை கிடையாது, பணக்காரங்கன்னா நிறைய காசு கொட்டி கிடக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ சாதாரணமாக ஒரு சாரீ ஓரடிக்கிறோன்னா 5 நிமிஷம் 20 ரூபா, லுங்கி ஓரடிக்கிறோன்னா 5 நிமிஷத்தில் 20 ரூபா, அப்புறம் நைட்டி ஓரம் அடிக்கிறோம் அப்படின்னா அது 10 நிமிஷம் ஆகும். ஏன்னா 2 கையும் கட் பண்ணி மடித்து அடிக்கணும், கீழேயும் கட் பண்ணி
மடித்து அடிக்கணும், 2 பக்கமும் சைடு பிடிக்கணும். மினிமம் 10 நிமிஷம் ஆகும், அதுக்கு 30 ரூபா. அந்த மாதிரி சாதாரணமாக நம்ம தையல் தொழிலில் லாபம் கொடுக்குற ஒரே தொழில் நம்மளோட தையல் தொழில் தான். டிசைனர் ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு லாபம் தரும். கண்டிப்பாக லாபம் தரணுன்னா நம்ம ரெடிமேடாக நிறைய பொருளை நம்ம வாங்கி வச்சுக்கணும். சரிங்களா? இன்னொன்று, இந்த வீடியோவில் எல்லா டிசைனர் ப்ளவுஸுக்கும் ரேட்டை நான் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். இது 2 மேரேஜ் ப்ளவுஸுமே இதில் நான் போட்டிருக்கேன். ஆனால் வீடியோ எடுக்க முடியல, அதனால் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு ஒரு கவிதையை சொல்லலான்னு இருக்கேன், நம்மளோட படித்ததில் பிடிச்சது. சரிங்களா? என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பலமுறை உன்னை மிதிக்கிறேன், ஒரு முறை கூட என்னை கைவிட்டதில்லை, பொய்யான உறவுகள் மத்தியில் நான் காதலிப்பது உன்னை மட்டும்தான். சரிங்களா? இந்த கவிதை உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்போதுமே நம்ம தையல் தொழிலை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்றைக்குமே நம்ம கைவிட மாட்டாது நம்மளோட மிஷின். சரிங்களா? என்றைக்குமே எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நம்ம தலை குனியாமல், எந்த இடத்துல போய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீட்டிலருந்தே சம்பாதிக்கக்கூடிய ஒரே தொழில் நம்மளோட தையல் தொழில் மட்டும்தான். சரிங்களா? பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்மளோட சேனலில் நிறைய கஸ்டமர் சொல்லியிருக்கீங்க நார்மல் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ, லைனிங் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ போட சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்காக போடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வர ஓல்டு வீடியோஸ்லாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ப்ளவுஸ் வீடியோ, கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ, டிசைனர் ப்ளவுஸ் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன். பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வர கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.